ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு வாழை விருந்து. இன்னைக்கு நம்ம மஞ்சள் பூசணிக்காய் வச்சு பூசணிக்காய் வேர்க்கடலை மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நான் பூசணிக்காய்க்கு மேலே இருக்கிற அந்த ஸ்கின்னை லைட்டாக எடுத்துட்டு இந்த சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த ப்ரிப்பரேஷனுக்கு தேவையான வேர்க்கடலையை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சமாக வறுத்த வேர்க்கடலை எடுத்துக்கலாம். அது கூடவே ஒரு 3 மிளகாய், ஒரு 5 பூண்டு சேர்த்திக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் அதில் கொஞ்சமாக கடுகு அப்புறம் சீரகம் சேர்த்திக்கலாம். இப்போ ஒரு வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்திக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற பூசணிக்காவை இதில் சேர்த்திக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்திக்கலாம். 1 டீஸ்பூன் வீட்டில் அரைச்ச மிளகாய் தூள் சேர்த்திக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் சாம்பார் தூள் சேர்த்திக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் எண்ணெயிலே கொஞ்ச நேரம் வதக்கலாம். பூசணிக்காய் எண்ணெயில் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் அது வேகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்தி மூடி போட்டு கொஞ்ச நேரம் வேக விடலாம். பாருங்க, பூசணிக்காய் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி எடுத்து வச்சிருக்கிற வேர்க்கடலையை அதில் சேர்த்திக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அவ்வளோதான், கடைசியாக கொத்தமல்லி தூவி இதை நம்ம இறக்கிடலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான பூசணிக்காய் வேர்க்கடலை மசாலா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ.